வெல்கம் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கசப்பே இல்லாத பாகற்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமேட்டு நீங்கள் பாகற்காயை நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா போட்டு பாகற்காயை வறுத்து எடுத்து செய்யும்போது அது சூப்பராக இருக்கும். ரொம்ப வறுத்துடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சமாக வறுபடணும். இதை இந்த எண்ணெயோடு போட்டு நல்லா வறுத்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் அதை தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப வதங்கிச்சுன்னா நம்ம குழம்புல போடும்போது அவியும் போது ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், நம்மளுக்கு குழம்புல அவியும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதே மண் சட்டிலேயே நான் செய்கிறேன். அதே பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு மிளகாவை 2 கீரி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அந்த கொஞ்சம் வறுபடும்ல, அந்த நேரத்தில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நேரம் தக்காளி கொஞ்சமாக இது பண்ணணும், அதனால் நமக்கு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படின்னா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குக் ஆயிரும். இந்த நேரம் நம்ம ஒருக்கா கூட கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாகற்காய் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்துட்டு பாகற்காயை நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு கிண்டி பிச்சிடக்கூடாது, சாஃப்டாக வதக்கணும். இந்த நேரம் நம்ம வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக நான் கிண்டுறதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மிருதுவாக தான் இருக்கும், அதனால் பிஞ்சிரும். அதனால் சாஃப்டாக நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வதக்கின நேரத்தில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நேரம் நம்மளுக்கு புளி தண்ணி மட்டும் பத்தாது, கொஞ்சம் தண்ணியும் அதோட சேர்த்தா தான் நம்மளுக்கு சுவை நல்லாயிருக்கும், இல்லைனா புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் குக் ஆகட்டும், அதனால் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். கசப்பு சுத்தமாக இருக்காது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிடாமல் இருப்பாங்க. பட் நீங்கள் இந்த குழம்பு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஊற்றி பிசைஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா கசப்பில்லாத குழம்பு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடும்போது அந்த கிருமி பூச்சிகள்லாம் இல்லாமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சத்தான ஆகாரத்தை அடிக்கடி செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.